ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம அஷ்யூரோட சர்வீஸ் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன். டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் கூகுளில் போய் அஷ்யூர் ப்ரைஸிங் கேல்குலேட்டர்னு போட்டாலும் சரி, இல்லை இந்த யூஆர்எல்ல இதை பார்த்து காப்பி அடித்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த பேஜில் ப்ராடக்ட்ஸில் போய் லேண்ட் ஆவீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்குன்னா, அஷ்யூரோட எவ்ரி சிங்கிள் ப்ராடக்டை இங்கே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பாப்புலராக இது எல்லாமே ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறது. கம்ப்யூட்டரில் போனீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸு, விர்ச்சுவல் மிஷின்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி நம்மளுக்கு தேவையானது தேவையில்லாமல் இருக்கிறது அஷ்யூரில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸும் இங்கே இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க காமன் கொஷின் என்ன, இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் காசு ஆகிடுமா, அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணலாம் காசு ஆகிடுமா அப்படிங்கிற கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது. நான் நிறைய பாட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னோடய இங்கிலீஷ் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். அஷ்யூரில் குறிப்பிட்ட சர்வீசஸ் லைஃப் லாங் ஃப்ரீ, ஆல்வேஸ் ஃப்ரீன்னு சர்டன் சர்வீசஸ் இருக்குது. புதுசாக அஷ்யூர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 12 months சர்வீசஸ் ஃப்ரீயும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள், ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் ஃப்ரீயாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சர்ச் ப்ராடக்டில் ஒரு உதாரணத்துக்கு ஏபிஐ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தேடுங்க. ஏபிஐ மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஏபிஐஸை மேனேஜ் பண்ணுற ஒரு கேட்வே சர்வீஸ் மாதிரி. இப்போது இதை ஓப்பன் பண்ணோன்னே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகிருக்கும், இந்த சர்வீஸ் இந்த எஸ்டிமேட்டில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு நட்டோம். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணால் எவ்வளோ காசு அப்படிங்கிறது எஸ்டிமேட்டிங்கை காட்டும். இங்கே உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரீஜன் சூஸ் பண்ணலாம். டயரில் கன்சம்ஷன் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு டெவலப்பர் பிளான் அப்படின்னு போனீங்கன்னா, என்னோடய அப்கமிங் வீடியோவில் டெவலப்பர் பிளான் எதுக்கு வேணும், ஒரு டெவலப்மெண்ட் செட்டப் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் பப்ளிஷர் செட்டப் பண்ணணும்னா டெவலப்பர் என்விரான்மெண்ட் வேணும். அந்த செட்டப் பண்ணணும்னா இந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டில் இந்த டயர் மினிமம் வேணும். அப்போ இந்த டயர் இருந்தால் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ஹவர்ஸுக்கு இவ்வளோ, ஒரு ஹவருக்கு 0.07 காஸ்ட்டில் எவ்வளோ டாலர்ஸ் ஆகுது, இல்லை இந்தியா மதிப்பில் எவ்வளோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஃபர்தராக கீழே வந்தீங்கன்னா, சப்போர்ட் வேணும் அப்படின்னா எவ்வளோ காசு, டெடிக்கேட்டட் சப்போர்ட் வேணும்னா எவ்வளோ காசு, இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது. இப்படிலாம் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஏபிஐ மேனேஜ்மெண்ட் தெரியும், நான் இதை ஹோஸ்ட் பண்ணால் போதும், எனக்கு டெவலப்மெண்ட் சைட்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கன்சம்ஷன் பிளான் போகலாம். இப்படி கன்சம்ஷன் பிளான் யூஸ் பண்ணி கூட உங்கள் டெவலப்மெண்ட்டை கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுக்கலாம். அதுக்கு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 million, அதாவது 10 லட்சம் கால் பர் மந்த் பர் அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. நம்ம இதுக்குமே அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2-3 ஏபிஐ சர்வீஸ் பின்னாடி ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கேட்வே சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 2-3 ஏபிஐஸை பின்னாடி ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஹோஸ்ட் பண்ணப்பட்ட எல்லா ஏபிஐஸும் ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் காலுக்கு மேலே, அதாவது 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கணும், கால் பண்ணி, இல்லை உங்கள் யூசர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு காசே வரும், அப்படி இல்லைன்னா வராது. ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே 1000 அப்படின்னு போகிறேன், அதாவது இங்கே பாருங்கள் 10 × 10,000 அப்படின்னா 1 million. அப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் 11 அப்படின்னு போட்டிங்கன்னா இப்பயும் காசு வரல. எப்போ வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, 1000 × 10,000 அப்படின்னா இதுக்கு தான் காசு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேராமீட்டர்ஸ்லாம் இங்கே மாற்றி நீங்கள் செக் பண்ணலாம், எதுக்கு காசு இருக்குது இல்லை அப்படின்னு. ஓகே, இப்போ இதை டெலிட் பண்ண வேணாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், இந்த இன்ஃபர்மேஷன் மார்க் இருக்கும், அது செக் பண்ணிங்கன்னா ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் இது கொடுத்தீங்கன்னா இங்கே போகும், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்டேஷன். இந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸில் கீழே வந்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. கன்சம்ஷன் பிளான்னா என்ன, டெவலப்பர் பேசிக். ஸோ இந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வேறு பிளானுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸு, என்ன அலோடு என்ன அலோடு இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கன்சம்ஷன் பிளான்னா டெவலப்பர் போர்ட்டல் செட் பண்ண முடியாது. இங்கே போட்டிருக்கோம் டெவலப்பர் போர்ட்டல், இங்கே பாருங்கள் டெவலப்பர் போர்ட்டல் நோ, இதுக்கு எஸ் இருக்குது. ஸோ அதான் டிஃப்ரெண்ட். ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பேஸ் பண்ணி இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை செக் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரீ இதை கொண்டு வரலாம். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ். அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் கிளிக் பண்ணோடனே ஆட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இந்த அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸில் இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாகவே அவன் என்ன கொடுத்துருக்கான், கன்சம்ஷன் டயர் பே ஆஸ் யூ கோ இந்த மெமரிக்கு
100 milliseconds execution time. ஓகே, ஸோ இப்போது நம்ம கன்சம்ஷன் பிளானில் இந்த மெமரி யூஸ் பண்ணுது ஒரு எக்ஸிக்யூஷன் டைம் இன் மில்லிசெகண்ட்ஸ். அப்படின்னா ஒரு ஏபிஐ இருக்குது, அந்த ஏபிஐ வந்து ஒரு உதாரணத்துக்கு 3 செகண்ட் ஆகுது. 3 செகண்ட்னா 3000 மில்லிசெகண்ட். ஒரு மந்த்துக்கு நான் 10 லட்சத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். 10 லட்சம்னா 6 முட்டை, 3 4 5 6. ஸோ 10 லட்சத்து கால் 3 செகண்ட் எவ்ரி கால். எனக்கு இன்னும் 0 தான் காட்டுது. சப்போஸ் 4 செகண்ட் ஆச்சு அப்படின்னா நான் $1.60 கட்டணும். இந்தியாவில் 100 சில்லற, மேபி இந்தியா காசு படி இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ பேசிக்கலி நீங்கள் இங்கே வந்து உங்கள் நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணலாம், உங்களோட காஸ்ட் எவ்வளோ வருங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா நீங்கள் அஸ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் கன்சம்ஷன் பிளானில் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது வந்து லிட்ரலி யாரும் நம்ம 10 லட்சம் காலுக்கு மேலே நம்ம ஓன் ஏபிஐஸை நம்ம கால் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கோ உங்களோட சொந்த அப்ளிகேஷனுக்கோ இல்லை நீங்கள் படித்து பார்க்குறதுக்கோ பண்ணுற எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ரீ தான். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் காசு கட்டினதில்லை, நானும் கட்டினதில்லை. ஸோ உங்களுக்கும் இது ஃப்ரீ தான். அப்புறம் டெலிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற நிறைய விஷயம். இன்னொன்று நிறைய பேர் அடிக்கடி கேட்குறது ஆப் சர்வீஸ், வெப் ஆப். ஸோ ஆப் சர்வீஸுங்கிறது ஒரு பிளான், நம்ம ஆல்ரெடி பற்றி பேசியிருக்கோம். ஆப் சர்வீஸுங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு மிஷினில் இருக்க ஓஎஸ் மெமரி, ஒரு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்ப்யூட்டரை வாடகைக்கு வாங்குகிற பிளான் தான் அந்த ஆப் சர்வீஸ். அந்த ஆப் சர்வீஸில் வெப் ஆப்புங்கிறது நம்மளோட அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, விண்டோஸ் மிஷினாக இருந்து இந்த ரீஜனாக இருந்து எந்த டயர் சூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரீ டயராக சூஸ் பண்ணியிருந்தா இந்த F1 கீழே வரும். 1 GB ரேம் கொடுக்குறாங்க, இவ்வளோ 1 GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோன்னா 10 வெப்சைட் வரைக்கும் ஃப்ரீ தான், $0 தான். ஸோ காசு இல்லை, காசு வந்துடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. நான் ஒரு தனி வீடியோவில் அலர்ட்டிங் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு இந்த காசு போயிடுமாங்கிற பயம் வந்து உங்களை விட்டு போயிடும். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் வேணும்னா சப்போர்ட், இதெல்லாம் நம்ம சப்போர்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சப்போர்ட் வந்து நீங்கள் என்கிட்டே கேட்கலாம், நானே சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ பொதுவாக அந்த சப்போர்ட்லாம் வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை ரியல் டைம் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ கட்டாயமாக அஸ்யூர் சப்போர்ட் வேணும். ஏன்னா அவங்களால அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட்டை கேட்டு சால்வ் பண்ண முடியும். டெடிக்கேட்டடாக சில பேர் அசைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அஸ்யூர் வரப்போ ஈவன் ஒரு நார்மல் டெவலப்பருக்கே வந்து சப்போர்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் எத்தனையோ வாட்டி சப்போர்ட் ஃப்ரீயாக வாங்கியிருக்கேன். பட் இப்போலாம் சப்போர்ட் ஃப்ரீ இல்லை. பட் நான் பேஆஸ்யூக்கோ போய் அப்பப்போ எப்போயாச்சும் $1 $1.5 இந்த மாதிரி கட்டுறதுனால எனக்கு மோஸ்ட்லி சப்போர்ட்டும் இப்போது இன்க்ளூடட் தான். என்ன கொஞ்சம் எஸ்எல்ஏ லேட்டாக இருக்கும். எஸ்எல்ஏனா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஒரு கொஷின் ரைஸ் பண்ணோம்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியாக பே பண்ணுறதுனால, நம்மளாம் சின்ன டெவலப்பர்ஸ் இல்லையா. பட் எனிவே, நம்ம இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, ஒரு சர்வீஸ், ஒரு அஷ்யூர் சர்வீசஸை எப்படி காசா இல்லையா, நம்மள அதை யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். சரி, அஷ்யூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இது அதுக்கு முன்னாடி இந்த ஆப் சர்வீஸ் டெலிட் பண்ணிடலாம். ஸோ அஷ்யூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், கெட் $1 ஃப்ரீ கிரெடிட். ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சி ஃப்ரீ அமௌண்ட்ஸ். ஓகே, இப்போது இங்கே சிங்கிள் டேட்டாபேஸ், vCore, ஜென்ரல் பர்பஸ், சர்வர்லெஸ், ஸ்டாண்டர்ட் எல்லாமே சூஸ் பண்ணிட்டேன். என்ன காமிக்குது, மொத்தமாக எனக்கு எவ்வளோ அப்படின்னு காமிக்குது, $5 ஆகும் அப்படின்னு. ஸோ நம்ம இங்கே இது வந்து காசு கொடுத்து வாங்குகிற டேட்டாபேஸ். பட் இப்போது அஷ்யூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஃபார் ஃப்ரீ லைஃப் டைம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த டேட்டாபேஸை கூட எப்படி லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ஒரு பர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக வாங்குறது, ஒரு டேட்டாபேஸ் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுங்கிறதையும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஷ்யூரில் பெருசாக ஆகணும்னா அஷ்யூர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பாருங்கள். இங்கிலீஷில் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட தனி சேனல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கே போய் அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.